8th ஸ்டாண்டர்ட் இயல் 5ல் நாட்டுப்புற கைவினைகள் இதில் உள்ள புக் பேக் கொஷின் ஆன்சர் எல்லாமே பார்க்கலாம். இப்போது ஃபஸ்ட்டு பாருங்கள், சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. 1 பாருங்கள், பழந்தமிழ் இலக்கியங்களை பாதுகாத்து வைத்தவை. அ கல்வெட்டுகள், ஆ செப்பேடுகள், பனையோலைகள், மட்பாண்டங்கள். இதில் பழந்தமிழ் இலக்கியங்களை பாதுகாத்து வைத்தவை பனையோலைகள். தான் ஆன்சர். அடுத்தது செகண்ட் கொஷின், பானை டேஷ் ஒரு சிறந்த கலையாகும். செய்தல், வனைதல், முடைதல், சுடுதல். பானை நம்ம வனைதல் தான் சொல்லுவோம். ஸோ இப்போ ஆன்சர் ஆவண்ணா. பானை வனைதல் ஒரு சிறந்த கலையாகும். 3வது பாருங்கள், மட்டுமல்ல என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது மட்டும் கூட்டல் அல்ல. ஈயண்ணா. 4வது கொஷின், கயிறு கூட்டல் கட்டில் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் கயிற்று கட்டில். ஆ. அடுத்தது பாருங்கள், பின்வரும் சொற்களை சொற்றொடரில் அமைத்து எழுதுக. முழுவதும், மட்டுமல்லாமல், அழகுக்காக, முன்பெல்லாம். இது எப்படி சொற்றொடரில் எழுதுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், முழுவதும். பாடநூல் முழுவதும் வாசித்தால்தான் தெளிவு கிடைக்கும். 2வது, மட்டுமல்லாமல். ஏட்டுக்கல்வி மட்டுமல்லாமல் தொழிற்கல்வியையும் கற்க வேண்டும். 3வது பாருங்கள், அழகுக்காக. பல அரங்குகளில் சுடுமண் சிற்பங்களை அழகுக்காக வைத்திருப்பார்கள். 4வது கொஷின், முன்பெல்லாம். முன்பெல்லாம் மண்பாண்டங்களை அதிகம் பயன்படுத்தினார்கள். அடுத்த கொஷின் பாருங்கள். கொஷின், எவற்றையெல்லாம் கைவினை கலைகள் என கூறுகிறோம். இதுக்கு ஆன்சர் எங்கே இருக்குன்னா 102வது பக்கத்தில். மண் பொம்மைகள் செய்தல், மரப்பொம்மைகள் செய்தல், காகித பொம்மைகள் செய்தல், தஞ்சாவூர் தட்டு செய்தல், சந்தன மாலையும் ஏலக்காய் மாலையும் செய்தல், மாட்டுக்கொம்பினால் கலைப்பொருட்கள் செய்தல், சங்கு கிளிஞ்சல் போன்றவற்றால் பொருட்கள் உருவாக்குதல். இவற்றையெல்லாம் கைவினை பொருட்கள் என கூறுகிறோம் அப்படின்னு முடிச்சிடணும். கொஷினில் இருக்கு இல்லையா, அதை எடுத்து எழுதிக்கணும். அடுத்த கொஷின் குருவினால். செகண்ட் பாருங்கள், மண்பாண்டம், சுடுமண் சிற்பம் இவற்றை ஒப்பிடுக. இது நீங்கள் எப்படி எழுதணும்னா, மண்பாண்டம் அப்படின்னு ஒரு சைடில் எழுதிக்கோங்க, இந்த சைடு சுடுமண் சிற்பம்னு எழுதிக்கோங்க. அப்படி எழுதிட்டு பேஜ் நம்பர் 99ல் மேலே இருக்குது பாருங்கள், பள்ளம் தோண்டி அதில் களிமண்ணை நிரப்ப வேண்டும். இது மண்பாண்டம்னு எழுதிட்டு அதுக்கு கீழே இதெல்லாம் எழுதுங்க. அதில் தண்ணீர் ஊற்றி ஒரு நாள் முழுவதும் ஊற வைக்க வேண்டும். பின்பு அதனுடன் குறிப்பிட்ட அளவில் மெல்லிய மணல், சாம்பல் ஆகியவற்றை கலந்து பக்குவப்படுத்த வேண்டும். திருவையை வேகமாக சுழல செய்து அதன் நடுவில் மண்ணை வைத்து கையால் அணைத்து பிடித்து மட்பாண்டங்களை உருவாக்கலாம் அப்படின்னு எழுதுங்க. இப்போ சுடுமண் சிற்பத்துக்கு கீழே மட்பாண்டங்களை போன்றே, இந்த லாஸ்ட்டில் குறிச்சிருக்கேன் பாருங்கள், பொறுப்பாளர்னு இருக்கு இல்லையா, அதில் பாருங்கள், மட்பாண்டங்களை போன்றே களிமண்ணால் செய்யப்பட்டு சூளையில் சுட்டு எடுக்கப்படவை சுடுமண் சிற்பங்கள் ஆகும் அப்படி எழுதணும். தனித்தனியாக சுடுமண் சிற்பங்கள் மட்பாண்டங்கள் எழுதினாலும் ஓகே தான். இல்லை ரெண்டையும் அந்த பொறுத்துக்க மாதிரி எழுதுவோம் பாருங்கள், பார்த்தீங்களா, இந்த சைடு அந்த சைடு எழுதிட்டு அதுக்கு கீழே மட்பாண்டங்களுக்கு கீழே எழுதணும், இந்த பக்கம் சுடுமண் சிற்பங்களுக்கு கீழே எழுதணும். இது 3வது கொஷின், பனையோலையால் உருவாக்கப்படும் பொருட்கள் யாவை. இது பனையோலையால் உருவாக்கப்படும் பொருட்கள் யாவை. இதுக்கு ஆன்சர் எங்கே இருக்குன்னா பேஜ் நம்பர் 101ல் கீழே தெரிந்து கொள்வோம்னு இருக்கு இல்லையா, தமிழ்நாட்டின் மாநில மரம் பனைன்னு இருக்குல்ல, அதுக்கு பக்கத்தில் பாருங்கள், மார்க் பண்ணியிருக்கேன். பனையோலையால் உருவாக்கப்படும் பொருட்கள் அப்படின்னு எழுதிட்டு கிளிகிழிப்பை, பொம்மைகள், பொருட்களை வைத்துக்கொள்ள உதவும் சிறிய கொட்டான், பெரிய கூடை, சுலகு, விசிறி, தொப்பி, ஓலைப்பாய் அப்படின்னு எழுதிக்கோங்க. அடுத்தது பாருங்கள், சிறுவினால முதல் கொஷின், பிரமினால் பொருட்கள் செய்யும் முறையை கூறுக. இதுக்கு ஆன்சர் பேஜ் நம்பர் 102ல் பாருங்கள், பொறுப்பாளர்னு இருக்கு இல்லையா, அந்த பேராவில் பாருங்கள், மார்க் பண்ணிடுறேன் பாருங்கள். முதலில் பிரமினை நெருப்பில் காட்டி சூடுபடுத்துவோம் இருக்குல்ல, அதில் சூடுபடுத்த வேண்டும் அப்படின்னு எழுதணும். சூடான பிரம்பை நட்டு வைத்திருக்கும் 2 கடப்பாறைகளுக்கிடையே செலுத்த வேண்டும். அது வேண்டிய வடிவத்தில் கம்பி போல வளையும். பின்னர் அதனை தண்ணீரில் இணைத்து வைத்துவிட்டால் அப்படியே நிலைத்துவிடும். பிறகு அவற்றை இணைத்து சிறு ஆணிகளை அறைந்தும் சிறு பிரம்பு இழைகளை கொண்டு கட்டியும் தேவையான பொருட்களாக மாற்ற வேண்டும். இதுதான் பிரமினால் பொருள் செய்யும் முறை. அடுத்த கொஸ்டின், மூங்கிலால் செய்யப்படும் பொருட்களை குறித்து எழுதுக. என்னென்ன பொருட்கள் மூங்கிலால செய்கிறாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. பேஜ் நம்பர் 100ல் பாருங்கள், மட்டக்கூடை, தட்டுக்கூடை, பொட்டுக்கூடை, முறம், ஏணி, சதுர தட்டி,
கூரை தட்டி, தெருக்கூட்டும் துடைப்பம், மாடுகளுக்கான மூஞ்சி வெட்டி, பழக்கூடை, பூக்கூடை, பூத்தட்டு, கட்டில், புல்லாங்குழல், புட்டுக்குழாய், கால்நடைகளுக்கு மருந்து புகட்டும் குழாய் ஆகியவை மூங்கிலால் செய்யப்படும் பொருட்களாகும் அப்படின்னு எழுதணும். அடுத்து நெடுவினா பாருங்க. தமிழக கைவினை கலைகளை பற்றிய செய்திகளை தொகுத்து எழுதுக. இவ்வளோ பார்த்துருக்கோம் இல்லையா, அதுலேருந்து நம்ம வந்து கலெக்ட் பண்ணி எழுதணும். பாருங்க, ஃபர்ஸ்ட் என்னன்னா மண்பாண்ட கலைன்னு போட்டுக்கணும். மண்பாண்ட கலை போட்டுட்டு 98 பேஜ் நம்பர் 98 பாருங்க, இங்கே இருக்கு இல்லையா, மண்பாண்ட கலைன்னு எழுதிட்டு அந்த மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்க. மிகவும் பழமையான கைவினை கலைகளில் ஒன்று மண்பாண்ட கலை. மண்பாண்டன்னு சொல்லலாம், மண்பாண்டன்னு சொல்லலாம், எழுதிடுங்க. அடுத்தது வந்து கீழே பாருங்க, குடம், தோண்டி, கலையம், கடம், மூடி, உழக்கு, அகல், உண்டியல், அடுப்பு, தொட்டி இதெல்லாமே வந்து மண்பாண்டத்தால் செய்யப்பட்டவை. இதுக்கு அடுத்தது வந்துட்டு என்ன எழுதணும்னா, எப்படி வந்து செய்கிற முறைன்னு இருக்கு இல்லையா, மண்பாண்டங்கள். நம்ம 99 பாருங்க, முன்னாடியே படிச்சிருக்கோம்ல, குருவினாக்கு படிச்சிருப்போம், செகண்ட் கொஸ்டின். அதே அப்படியே எழுதிக்கணும். பள்ளம் தோண்டி அதில் களிமண்ணை நிரப்ப வேண்டும். அதில் தண்ணீர் ஊற்றி ஒரு நாள் முழுவதும் ஊற வைக்க வேண்டும். பின்பு அதனுடன் குறிப்பிட்ட அளவில் மெல்லிய மணல், சாம்பல் ஆகியவற்றை கலந்து பக்குவப்படுத்த வேண்டும். இதை வேகமாக சுழலை செய்து அதன் நடுவில் மண்ணை வைத்து கையால் அணைத்து பிடித்து மட்பாண்டங்களை உருவாக்குவோம். எழுதிட்டு கீழே வந்து மட்பாண்டங்களை போன்று களிமண்ணால் செய்யப்பட்ட சூளையில் சுட்டு எடுக்கப்படவை சுடுமண் சிற்பங்களாகும். ஏன்னா இது மட்பாண்ட கலையோட இன்னொரு வளர்ச்சி தான் சுடுமண் சிற்பக்கலை. அதெல்லாம் மட்பாண்ட கலைன்னு போட்டுட்டு இதெல்லாம் எழுதுவாங்க. ஏன்னா இது நெடுவினால அதனால. அடுத்தது வந்து மூங்கில் கலைன்னு போட்டுக்கோங்க. மூங்கில் கூடை, தட்டுக்கூடை, கொட்டுக்கூடை, முடம், ஏணி, சதுரத்தட்டி, கூரை தட்டி, தெருக்கூட்டும் துடைப்பம், மாடுகளுக்கான மூஞ்சிப்பெட்டி, பழக்கூடை, பூக்கூடை, பூத்தட்டு, கட்டில், புல்லாங்குழல், புட்டுக்குழாய், கால்நடைகளுக்கு மருந்து புகட்டும் குழாய். அடுத்தது வந்து கோரைப்பாய். அடுத்தது வந்து கோரைப்பாய். அந்த கோரைப்பாய்ங்கிற ஹெட்டிங்கில் கீழே எழுதணும். இந்த பொறுப்பாளர்னு இருக்கு இல்லையா, அதுக்கு பக்கத்தில். பாய்களில் பல வகை உண்டு. குழந்தைகளை படுக்க வைப்பது தடுக்குப்பாய், உட்கார்ந்து உண்ண உதவுவது பந்திப்பாய், உட்காரவும் படுக்கவும் உதவுவது திண்ணைப்பாய், திருமணத்துக்கு பயன்படுத்துவது பட்டுப்பாய், இஸ்லாமிய தொழுகைக்கு பயன்படுத்துவது தொழுகைப்பாய். இதோட முடிஞ்சிச்சு. அதாவது பாய், கோரைப்பாயின்னு போயிட்டு அது கீழே பாயோட வகைகள்னு எழுதி இதை எழுதிருங்க. அடுத்தது பனையோலை. அந்த ஹெட்டிங் கீழே இருக்கு பாருங்க. குழந்தைகளுக்கான கிளிகளுப்பை, பொம்மைகள், பொருட்களை வைத்துக்கொள்ள உதவும் சிறிய கொட்டான், பெரிய கூடை, சுலகு, விசிறி, தொப்பி, ஓலைப்பாய். இதெல்லாம் வந்து பனையோலை கீழே எழுதணும். அடுத்தது பிரம்புக்கலை. அதுக்கு கீழே பெரியவர்களுக்கான கட்டில், ஊஞ்சல், நாற்காலி, மேசை, பூக்கூடை, பழக்கூடை, இடியாப்பத்தட்டு, அர்ச்சனை தட்டு, வெற்றிலை பெட்டி என பல வகையான பொருட்கள் பிரம்பிலேயே உள்ளன. இது பிரம்புக்கலைக்கு கீழே வரும். அடுத்தது வந்துட்டு லாஸ்ட்டாக இருக்கு பாருங்க. மண் பொம்மைகள் செய்தல், மர பொம்மைகள் செய்தல், காகித பொம்மைகள் செய்தல், தஞ்சாவூர் தட்டு செய்தல், சந்தன மாலையும் ஏலக்காய் மாலையும் செய்தல், மாட்டுக்கொம்பினால் கலைப்பொருட்கள் செய்தல், சங்கு, கிளிஞ்சல் போன்ற பொருட்களை உருவாக்குதல். இதுவும் வந்து பல ஒரு கைவினை கலைக்கு எக்ஸாம்பிள் தான். அதனால இந்த பாயிண்ட் நம்ம ஏற்கனவே வந்து இது குருவினாக்கு படிச்சிருப்போம், அதையும் எழுதிக்கணும். இது எல்லாமே வந்து நெடுவினாக்குள்ள ஆன்சர். அடுத்தது பாருங்க, அடுத்த கொஸ்டின் பாருங்க. சிந்தனை வினா. கைவினை கலைகளுக்கும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்கும் இடையே உள்ள தொடர்பு குறித்து எழுதுக. கைவினைப் பொருட்கள் அனைத்தும் இயற்கையிலிருந்து பெறப்படும் பொருள்களால் தயாரிக்கப்படுபவை. செயற்கையான பொருளையோ தீங்கு விளைவிக்கும் ரசாயனமோ இதில் பயன்படுத்தப்படுவதில்லை. இயற்கையாக கிடைக்கும் கைவினை கலைகளுக்கு பயன்படுத்தக்கூடிய பொருட்களின் மீதத்தை பூமியில் புதைத்தாலும் மக்கிவிடும் தன்மை கொண்டது. இதனால் சுற்றுப்புறத்திற்கு எந்த தீங்கும் ஏற்படாது. அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.